Hello everyone, welcome to Atomic Hope. Thanks for choosing to watch this video. இன்னைக்கு தமிழ்லயே பார்த்திருப்பீங்க என்ன டாபிக் அப்படின்னா பசினால கடன் வருமா, எமோஷனல் ஸ்பெண்டிங்னா என்ன, இதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சில ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கும்போது நீங்க ஷாப்பிங் போனீங்கன்னா நிறைய செலவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. தேவையில்லாத நிறைய பொருட்களை வாங்குறதுக்கு உண்டான சான்சஸும் அதிகமா இருக்கு. இதே மாதிரி நம்ம சேடா இருக்கும்போது, ஹாப்பியா இருக்கும்போது, ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நிறைய செலவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எமோஷனல் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்காலஜில இதுக்கு ஹாட் ஸ்டேட் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க சில பேர். இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மறக்கிறதுக்காக வேற சில விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஹாப்பியா இருக்கும்போது சில பேர் கிஃப்ட் வாங்குவாங்க, ஷாப்பிங் போவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்குவாங்க. இது அந்த எக்ஸைட்மெண்ட்ல வர ஒரு எமோஷன். ஸோ இந்த எமோஷன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆகும்போது இது எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக செலவு பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் இது ஒரு லெவலுக்கு மேலே கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. இதனால நம்ம மென்டல் ஹெல்த்துமே ரொம்பவே ஸ்பாயில் ஆயிடும். இது ஒரு எமோஷனல் ட்ராப்னே சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு மணி மேனேஜ்மெண்ட் முக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. See you in the next video.